ஹலோ மக்களே, இன்னைக்கு ஃபிஷிங் வந்திருக்கோம் காட்டுப்புள்ளிக்கு. டைடு வந்து லோ டைடு தான். மார்னிங் ஒரு 9 o'clock வந்தோம். அன்டைம்ல தான் வந்தோம். பிரதர் பூந்தமல்லியிலேருந்து வந்திருக்காங்க. பிரதர் வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான். வந்த உடனேவே லூரில் சூப்பராக ஒரு 3 மீன் அதையும் காட்டுங்க ப்ரோ. 2 மீன் பிரதர் பிடிச்சாங்க, ஒரு மீன் நான் பிடிச்சேன். வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க. இது வந்து ஒன்று வந்து சிங்கிங் லூரு, ஃப்ளோட்டிங் இல்லை, ஒரு ஃப்ளோட்டிங் லூரு பிரதரை ரெடி பண்ணதில் பிடிச்சது. இன்னொன்று வந்து நான் ஹேண்ட்மேட் பக்டல் செஞ்சிருந்தேன்ல அதில் பிடிச்சது. ஸோ இதுக்கு மேலே கேட்ச் எதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறோம். பாய். வேற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு ரெடி பண்ண பாப்பர் இது வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். காட்டுங்க, இருங்க இருங்க, அந்த பக்கம் வந்துடுறேன். எப்படி ஒரு சைடு அடிச்சிருக்கு? ஆமாம் ப்ரோ, காட்டுங்க ப்ரோ. நல்ல சைஸ், நல்ல சைஸ் ப்ரோ. இல்லை என்ன 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும். இருங்க இருக்கும். ஐயால ஒரு ஃபோட்டோ எடுங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுங்க. பிடிச்சிங்க, காட்டுங்க. ஓகே, அப்படியே வச்சுருங்க, அப்படியே போட்டு வச்சுருங்க. அட்டாங்கோயால கிட்ட வந்து விட்டுச்சு, கிட்ட வந்து எடுத்து விட்டுச்சு. மக்களே, பக்டைல் சிக்கு பாப்போம். சூப்பர் மாட்டுச்சே. எஸ், வா வா வா, வாடா தம்பி, வாடா தம்பி. ஏய், இங்க வா, வாங்க. அப்பாடி ஆத்தாடி. ஓகே, ஹேண்ட்மேட் பக்டேலு. ஏ பக்டேலு, பக்டேலு. ஆ இல்லை இல்லை, இதே பக்டேலே போதும், நம்ம பக்டேலே போதும். பக்டேலுக்கு ஒரு பாறை அடித்தாகி விட்டது. அடுத்தடுத்து என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். அத்தீஷ் லாக் பண்ண முடியுதா பாருங்க. இதோ மிதக்குது பாருங்க. என்னாச்சு? மீனா இங்க ஒருவேளை இது குரூப்பரா இருக்குமா? பக்கா. வெளிங்க 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 வெளிங்க, லைன் அது மேல தான் இது. பொறுமையா 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 பொறுமையா. இப்ப மீன் அடிச்சுதான். இப்ப மீன் அடிச்சுதுன்னா செம காமெடி ஆயிடும். மக்களே, நாங்க பாருங்க கடல்ல மீன் தான் பிடிப்பாங்க, ஆனா கடல்ல தொலைச்ச லூரை பிடிச்சிட்டு வந்து இருக்கோம். அப்படியே காட்டுங்க ப்ரோ. இந்த லூரை எடுத்த மகா மனிதனை பாக்குறீங்களா? ஒரே நிமிஷம் அப்படியே காட்டுங்க ப்ரோ, அப்படியே காட்டுங்க. கீழே ஒரு பாப்பரு, மேல ஒரு பாப்பரு. மக்களே,
காட்டுப்பள்ளிக்கு ஃபிஷிங் வந்திருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆக்சுவலாக அந்த கல் இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன். இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் வந்து பைட் ஃபிஷிங் பண்ணுவாங்க, லூர் ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க. இதை விட்டால் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஜெட்டிஸுக்கு போவாங்க. இதை பாருங்க. அவரு பாங்க கொஞ்சம் தான் பேருக்கு அதான் பிடிக்கிட்டாரு அவர் பாதி. நெஞ்சு வரைக்கும் தண்ணி, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். போகும்பொழுது அவங்க பாருங்க, கல்லு தெரியும் தண்ணி. போகும்போது லோ டைடு இருக்க இப்ப தண்ணி ஆயிடுச்சு. நெஞ்சு வரைக்கும் தண்ணி, சுத்தமா முடியல. சோ இங்க வர போறீங்கன்னா கண்டிப்பா டைடு பார்த்துட்டு வாங்க. விஷயம் தெரியாம மீன் பிடிக்கிற ஆசையில, அதுவும் நீச்சல் அடிக்க தெரியாமலாம் இங்க வந்துடாதீங்க. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. வந்தாலும் டீமா வாங்க. பாய்.